மாண்பு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்க வரலாறுலாம் தெரியாம வந்திருப்பீங்க அப்படின்னு. எந்தெந்த ஆட்சியில என்னென்ன ஜிஓ பாஸ் பண்ணாங்க, 2021 திமுக வந்த பிறகு உங்களோட நிலைப்பாடு எப்படி மாறுச்சு, எல்லா டாக்குமெண்ட்டும் நாளைக்கு உங்ககிட்டயே நான் வந்து கையில் கொடுக்குறேன். அதாவது திமுக எப்பயுமே ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு வைப்பாங்க. அது ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், அவர்கிட்ட இருந்தே சொல்லிடுறேன். பொறுமையா இருந்து கேட்பார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் 15 நிமிஷம் பேசும்போது நாங்க ரொம்ப பொறுமையா இருந்து கேட்கிறோம். அப்ப ஏன்னா அந்த பொறுமை எங்களுக்கு ஏன் அதிகமா வரலன்னா, நிறைய பொய்களை கேட்கும்போது நாங்க டக்குன்னு எந்திரிச்சு ஐயோ பொய்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அதனாலதான் நாங்க டக்குன்னு எந்திரிக்கிறோம். அதனால உண்மைக்கு மாறான, அதுலயும் ஒரு வார்த்தை இருக்கு, உண்மைக்கு மாறான. அப்ப 2020 திமுக பத்தி என்கிட்ட சொல்ல வேணாம். திமுக ஒவ்வொரு பூத்தோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், திமுக வலு என்னன்னு தெரியும், வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது 8 வழிச்சாலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க திமுக. எல்லா போராட்டங்களையும் பின்னால இருந்து நானும் வேலை செஞ்சேங்கிற முறையில் எனக்கும் தெரியும். அப்ப மக்களுடைய போராட்டத்தில் திமுக மேற்கொண்ட மிகப்பெரிய போராட்டம், நம்ம கணேஷ்குமார் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி, விவசாயிகள் ஒரு இடத்துல 10 பேர் போனாலே திமுகவுடைய மாவட்ட செயலர் திமுகவுடைய ஒட்டுமொத்தமும் அங்க போய் நிப்பாங்க விவசாயிகளுக்காக. அப்படிதான் 8 வழி சாலையில இவர் சொன்னாரே, முன்னாள் அமைச்சர் அருள்ங்கிறது யாருன்னா, அவர் ஒரு பட்டதாரி, விவசாயிகளுக்காக போராடக்கூடியவர். அவர் ஒசூரா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும், குறிப்பா வட மாவட்டங்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் வந்து விவசாயிகள் பக்கம் நிற்பாரு. ஏன்னா விவசாயிகள் வந்து பெரும்பாலும் படிப்பறிவில் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கனால ஒரு சட்டம்னா என்ன, நிலம் கையப்படுத்துறதுலாம் என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து குரல் கொடுப்பார். அப்படி 8 வழி சாலைகள் குரல் கொடுக்கும்பொழுது அப்ப அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அதுல திமுக அழைத்தது யாருன்னா அருள் அவர்கள் தான். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார் வட மாவட்டங்கள்ல, அதிலும் குறிப்பாக சேலம் பக்கத்துல. அப்ப சேலம் பக்கத்துல போராட்டம் பண்ணும் பொழுது, இப்ப கூட ஃபுட்டேஜ் நாளைக்கு எடுத்து தரேன், இப்ப கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது ஸ்டேஜ்ல இருந்தது திரு அருள் அவர்கள். இப்பயும் நீங்க பார்க்கலாம். அருள் அவர்கள் வச்சுதான் 8 வழி சாலைக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போராட்டத்தை நடத்தினதே. அந்த போராட்டத்தை பிளான் பண்ணல நானும் ஒரு ஆள், அதனால சொல்றேன், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்ப அந்த போராட்டம் கடுமையாக 8 வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த 8 வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்க 8 வழி சாலைக்கெல்லாம் போராடவே இல்லை. அவருடைய பேட்டி இன்னைக்கு இருக்கு, நான் நாளைக்கு உங்ககிட்டே ப்ரூஃப் தரேன். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும், டிவி வேணா வச்சிருங்க, மாண்புமிகு சபாநாயகர், நான் போட்டு காமிக்கிறேன் இங்கே. அப்ப எதிர்கட்சியா இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு ஒரு நிலைப்பாடு. அதே அருள் அவர்கள் திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது குரல் கொடுத்த அதே அருள் அவர்கள் வட மாவட்டம், முக்கியமா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மேல்மாமா இருக்கக்கூடிய 11 கிராமப்புறங்களுடைய நிலத்தை எடுக்கலாம்னு சொல்லும் பொழுது, இப்ப கூட நாங்க சொல்லாமே, பரந்தூர்ல திமுக தான் ஜிஓ போட்டாங்க, திமுக தான் நிலம் கைப்படுத்திட்டாங்க, எங்க தலைவர் அழகா வந்து ஒண்ணுமே இல்லாம, அது வந்து நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும். இன்னைக்குதான் நமக்கு ஏர்போர்ட் வேணுமே, எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னொரு லேண்டை ஏன் பார்க்கணும், நம்ம அமைச்சர்கிட்ட நம்ம எம்எல்ஏ சொல்லி ஒரு ரகசியமா சொல்லி நீங்களும் கொஞ்சம் லேண்ட் வாங்கிக்கோங்க, நம்ம ஒரு 10 வருஷத்துல அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டிடலாம் அப்படி நீங்க முதலமைச்சர் ரியல் எஸ்டேட் தொழிலும் பண்ணிருக்கலாம். ஆனால் சொன்ன வார்த்தைக்காக விவசாயிகளுக்காக திமுக கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு விவசாயிகளுக்காக கேன்சல் பண்ணப்பட்டார்ல, அதுதான் எங்க முதலமைச்சர். இதுதான் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு பச்சை சட்டை போட்டா விவசாயிகள் கூட நிக்கிறது இல்ல, பாலிசியில விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை தைரியமா ஒரு திட்டத்தை கேன்சல் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர், தைரியமா எங்கள் முதலமைச்சர் விவசாயிகளுக்காக நாங்க சொல்ல முடியும். அப்ப 8 வழி சாலைக்காக குரல் கொடுத்தவங்க, நீங்க ஆட்சிக்கு 2021 வந்தவொடனே அந்த 8 வழி சாலையை நாங்க கேன்சல் செய்யப்படும்
மாண்புமிகு முன்னாள் அமைச்சரோ இல்லை முன்னாள் முதலமைச்சரோ சொல்லவே இல்லையே. அப்ப உங்களுடைய வட மாவட்டத்தில் இருக்க அவங்களும் போராடினாங்க. அப்ப இந்த 11 வில்லேஜ்ல 7 வில்லேஜ்ல இருக்கவங்க மேல குண்டா சட்டம் போட்டாங்க. 7 பேரை குண்டா சட்டம் போட்டு ஏன் தெரியுமா ரிலீஸ் பண்ணாங்க? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மிகப்பெரிய அதிருப்தியை மாண்புமிகு முதலமைச்சரை நேர்ல பார்த்து சொன்னாங்க. சட்டசபையில மிகப்பெரிய குரல் எழுப்பினாங்க. அப்ப PMK, VCK எல்லா கட்சிகளும் சேர்ந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை பார்த்து கடுமையான அதிருப்தியை கொடுத்த பிறகு அந்த குண்டா சட்டத்திலிருந்து வெளியே வந்தாங்க. யாரு? விவசாயிகள். 6 பேர் மாத்திக்கிறேன். அப்ப ஒரு திமுக குரல் கொடுத்த அருள் அவர்கள் மீது குண்ட சட்டம் போட்டாங்க. அதனால்தான் எங்க மாண்புமிகு முதலமைச்சர் அதே அவர்களுக்கு MLA சீட்டுக்கான வேட்பாளருக்கான சீட்டை கொடுத்து ஒரு விவசாய சார்பா திருவண்ணாமலை நிக்க வச்சாரு. இதுதான் எங்களுடைய முதலமைச்சர். யாரு குண்ட சட்டத்தில் அடைக்கப்படணும்னு நினைச்சாங்க அவங்களுக்கு MLA சீட்ல நிக்க வச்சாங்க TVK சார்பா. அதனால திருவண்ணாமலையோட வளர்ச்சி இனிமேல் யாரோடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காது. சுதந்திரமாக செயல்படுவார்கள் மக்கள். எந்த ஊழல் இல்லாமல் நேர்மையாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களுக்கான வளர்ச்சியை நாங்கள் கொடுப்போம். அதெல்லாம் உறுதியா நாங்க சொல்லுகிறோம். அதனால இந்த டிஸ்கஷன்ஸ் இதில் தான் உண்மை. மேல்மா விவசாயிகள் திருவண்ணாமலையுடைய பொறுப்பு அமைச்சரா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே நான் முதல்ல போன ஊர் மேல்மா. எழுதி வச்சுக்கோங்க. நான் போன ஊர் வேற எங்கேயும் பார்க்க போல. என்னுடைய மாவட்ட செயலர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு, அங்க கூட போல. மேல்மாவுடைய விவசாயிகள் நீங்க யார் கைது செஞ்சீங்களோ அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவங்களுடைய பிரச்சனை கேட்டு வந்திருக்கேன். உங்க ஆட்சியில கைது செஞ்சாங்க. எங்க ஆட்சியில முதலமைச்சருடைய பார்வை கொண்டு போய் விவசாயிகளுடைய எந்த விதமான அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாதவர்களுக்கு நிலத்தை கைப்பற்றக்கூடாதுன்னு கலெக்டர் சொல்லிட்டு வந்திருக்கோம். இது முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதம். அதனால விவசாயிகள் கைதோ இல்ல விவசாயிகள் மீறி அவரோட நிலத்தையோ கைப்பற்றப்பட மாட்டோம். எங்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் சொல்லிடுறேன், எங்களுடைய முதல் கொள்கை விவசாயிகள் பிரச்சனைகள் தான். இதுதான் எங்களோட முதலமைச்சர் நினைக்கிறது. இப்போ ஒரு தகவல் சொல்லுகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு. மதியானம் 12:30 மணிக்கு வந்து பரந்தூர்ல இருந்து எல்லா விவசாயிகளும் எங்களோட முதலமைச்சரை வந்து பார்த்தாங்க. அதனாலதான் நாங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு போனோம். நானு மூத்த அமைச்சராக கூடிய ஆனந்தன், நிர்மல்குமார் அவர்கள் எல்லாரும் போனோம். அழுத கண்ணீரோட சொன்னாங்க, எங்களுக்கான சுதந்திரத்தை எங்களுக்கான வாழ்க்கையை எங்களுடைய முதலமைச்சர் நீங்க கொடுத்திருக்கீங்க. இதை எந்த காலத்திலும் நாங்க மறக்க மாட்டோம். இது பரந்தூர் மக்களுடைய விவசாய பிரச்சனை மட்டுமல்ல, இது மேல்மாலிருந்து ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான குரலாக இந்த ஆட்சி இருக்கும். அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரி பாலிசியும் மிகப்பெரிய ஊழல் இல்லாமல் உருவாக்கும். இதுதான் நாங்க பதிவு பண்றோம். அதனால மாண்புமிகு மூத்த அமைச்சர் சொன்னது உண்மைக்கு மாறான தகவல். இன்னைக்கும் நீங்க மேல்மாவோ 11 வில்லேஜுக்கும் இன்னைக்கும் போங்க, இல்ல நாளைக்கு அண்ணன் அங்க போட்டோம். அங்க இருக்கக்கூடியவங்க எந்த அளவு கடுமையான அதிருப்தியை தெரிவிப்பாரு அவருக்கே புரியும். மாண்புமிகு அம்பேத்குமார், மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் இன்னும் 5 பேர் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், நாங்கள் அந்த ஊர்களை நாங்கள் தேர்வு செய்யலன்னு. நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கேளுங்க, எந்த தேர்தல் விளம்பரம் போட்டாங்க என்னன்னு. நாங்கள் எங்களுக்கு ஏதாவது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அந்த ஊர் வேணும்னு நாங்கள் சொன்னால் தானே அதுக்காக வாதாடணும். அது எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற பொழுதே விரிவாக்கத்திற்கு அவங்க தான் அதை ஐடென்டிஃபை பண்ண ஊர். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எங்களுக்கு இதில் என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? ஒரு அரசாங்கத்தை தொடரணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் நல்ல திட்டத்தை அந்த அரசாங்கம் போட்டதை நாங்கள் தொடருவோம்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? அதுமாதிரி 3வது விரிவாக்கம் என்பது நாங்கள் தொடர்ந்து தான் நாங்கள் எடுத்த மொழி. எங்களுக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்டா? அந்த 11 ஊரில் 9 ஊரில் இருக்க விவசாயிகள் நீங்கள் ஆகாதவர்களா? அவங்களுக்கு எங்களுக்கு சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை தொடர்ந்தோம், அதுக்கு வேண்டிய முயற்சி எடுத்தோம். ஒன்று. இன்னொன்று, நம்முடைய அப்பொழுது இருந்த பாலகிருஷ்ணன், சிபிஎம்முடைய பாலகிருஷ்ணன், அதே போன்று அருமை சோகர் நம்முடைய திருமாவளவன்கள்லாம் என்கிட்ட தான் சொன்னாங்க. நான் வெளியூர் டூர்லேருந்து வந்து என்கிட்ட தான் சொன்னாங்க. நான் தான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதை உடனே பண்ணணும்னு சொன்னது நாங்கள். இதில் எங்கே தவறான செய்தி என்ன, உண்மைக்கு மாறான செய்தி என்ன? ஒன்று. 8 வழிச்சாலையை பற்றி நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு புதிய வரலாறை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். அது போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் முன்னிறுத்தினார்கள். நாங்கள் உடனிருந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தணும். நாங்கள் மாற்றிக்கலையே. எங்கே மாற்றணும்? அப்பொழுது எங்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார்கள். இதே வராண்டாவில் பார்த்து ஏங்க தமிழ்நாடு இந்தியாவுடைய பணம், ஒன்றிய அரசாங்கத்துடைய பணம் 10,000 கோடி பணம் வருது, ஏங்க வீணாக்குறீங்க? அந்த ரோடு போகிற பகுதியில் இருக்கிற 7 சட்டமன்ற உறுப்பினர் திமுக தானே. ஏன்னா அந்த ரோடு போகிற இடத்துல 7 திமுக சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் அப்போ எதிர்கட்சியாக இருந்த தலைவரிடத்தில் சொன்னோம்,
இந்த ரோடு வரதுல ரெண்டு விதமான கருத்து இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருகிறது என்ற அடிப்படையில் வேண்டாம் என்று சொல்லுதா, விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு குறிப்பிட்ட விவசாயம் எல்லாமே அதில் சொல்லலை. குறிப்பாக சொல்லணும்னாக்கா சேலம் மாவட்டத்தில் 37 கிலோமீட்டர் தூரம், அதே போன்று தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஏறத்தாழ 13 கிலோமீட்டரு. அதில் பெரும்பான்மையாக போனது எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தான். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 85% மக்கள் நிலத்தை கொடுத்துக்க ரெடியாக இருந்தாங்க. என்ன காரணம்னா, ஒரு ரோடு வந்தால் தான் அந்த பகுதி பூரா வளர்ச்சி பெறும். அதுவும் சென்னையிலிருந்து நேராக சேலத்துக்கு போது அந்த பகுதியில் தொழிற்சாலை வளரும், பொருளாதாரம் வளரும். அப்ப இருந்த சட்டமன்ற உறுப்பினர் முழு ஒத்துழைப்பு தந்தாங்க. சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இதே சட்டமன்றத்தில் பேசுற குறிப்பு எடுத்து பாருங்க. எதிர்கட்சியின் சார்பாக பேசிய எங்களுடைய அண்ணன் மு க ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறார் சொன்ன அன்னைய தேதியை பொறுத்தளவுக்கு, எங்க தோழமை கட்சியோடு நாங்கள் சேர்ந்து இந்த 8 வழி போராட்டத்தில் நாங்கள் போராடி கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் ரோடு போடுவதற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. விவசாயிகள் பிரச்சனை அதிகமா இருக்கிறது. ஆனால் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளை கூப்பிட்டு பேசி அமைதிப்படுத்தி விட்டு ஒரு வழிகாணுங்கள் என்று பேசியிருக்கிறோம். நாளைக்கு எடுத்து சட்டமன்றத்தில் பாருங்க. சட்டமன்றத்தில் பேசின பேச்சு இந்த பேச்சு வேண்டுமல்ல. நாங்க சாலைக்கு எதிரானவர்கள் அல்ல, சாலை போடும் தான் நினைக்கிறோம். ஆனா விவசாயி அதிருப்தியா இருக்கான், கூட்டி வச்சு பேசிட்டு சாலையை போடுங்கள் என்று நாங்கள் பேசியிருக்கிறோம். அது இங்க பதிவாக இருக்கிறது. இப்ப நீங்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக வந்திருக்கிறீங்க. சாலைகள்லாம் போட்டாதான் அந்த பக்கம் விரிவாக்கம் ஏற்படும், சாலைகள் போட்டாதான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த அடிப்படையில் இந்த மன்றத்திலே நாங்கள் பேசியிருக்கிறோம் சாலைக்கு எதிரான. நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக வந்தேன். ஈஸ்வரன் தான் கேள்வி கேட்டார். அதையும் சொல்றேன். ஈஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினர் என்ன இந்த 10 வழிச்சாலை போட போறீங்களா இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன் 10 வழிச்சாலை அதிகமா நிலம் எடுக்கிற நிலைமை இருக்கிறது, குறுகிற இடமா இருந்தா பரவாயில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய தோழமை கட்சி தலைவர் எல்லாம் நீ ஒத்துக்கொண்டால் கூப்பிட்டு பேசி விவசாயிகள் அதிருப்தி எல்லாம் போடலாம் என்று கருதுகிற மொழிய ஆக எதிர்ப்பாக இல்லை என்று தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த செய்தியும் சொல்றேன். ஆக இந்த சாலை போடுவது என்பது இப்போ வர அரசாங்கத்துக்கும் சொல்றேன், நாங்க இருந்த அரசாங்கத்துக்கும் தான் சொல்றேன். சாலை போடுவதன் மூலமாகத்தான் அந்த பகுதி பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். விவசாயிகளை பிரச்சனை தீர்த்து விட்டு போடணுன்றதான் எங்களுடைய நோக்கமாக இருந்த ஒழிய அதற்கு எதிர்ப்பாக நாங்கள் இல்லை. அம்பேத்குமார் அவர்கள் போதுங்க. இப்போ